ஆறுமுகம் அருளிடம் மனுதினமும் ஏறுமுகமே. உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேங்க. இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது 2024 முடிய போதுங்க, 2025 ஆரம்பிக்க போதுங்க. ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய 27 நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுபட உள்ளதுங்க. நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் எடுத்துனா ஆள் வரும், ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க. இந்த வீடியோ பதிவில் நம்ம இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு பலன்கள் எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார், கிரகனுடைய சஞ்சாரம், கிரகங்களை தெளிவாக துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பதிப்பட உள்ளதுங்க. நீங்கள் பண்ணுறது எல்லாமே பார்க்குற அனைவரும் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் லைக் பண்ணுற விதம் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண முடியாதுங்க. உங்களுடைய சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ பாருங்கள். இதில் பார்க்கும்போது உங்களுக்கு யாராவது ஜாதகம் பார்க்கணும் 1 பாயிண்ட், இந்த 2025 நியூ இயரை முன்னிட்டு உங்களுக்கு 1 பாயிண்ட் ஜோதிடர் சொல்லியிருக்கோம். உங்களுக்கு உங்களுடைய கருத்துக்கள், அதாவது உங்களுடைய பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம், பிறந்த நாளை தெரிவித்து கொண்டு எந்த நட்சத்திரம் தெரிவித்து கொண்டு உங்களுக்கு என்ன கேள்வி வேணும்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கமெண்ட் தெரிவிக்கிறேன். இந்த புத்தாண்டை பொறுத்து பார்க்கும்போது 6 கிரக பயிற்சியுடன் வருவது புத்தாண்டுங்க. இந்த 6 கிரக பயிற்சி மீறி நமக்கு வெற்றி கிடைக்குமா, இல்லை பணம் கொட்டுமா, பதவி கிடைக்குமா, பதவி கிட்டுமாங்கிறத பார்க்க இருக்கிறோம். அப்போ துளாராசி அன்பர்கள் 12 வீடுகள் நமக்கு 7வது வீடாகவும் சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த ஆங்கில புத்தாண்டு ராசி பலன்கள் 2025 எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார். அது இதிலே பார்க்கும்போது 3 நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு பலன்கள் வந்துருங்க. இப்போ பலன்கள் பொறுத்து பார்க்கும்போது இந்த ருச்சக யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம் என்ன, அப்படிதான் மெயின் விஷயம். இந்த ருச்சக யோகம் வரும்போது 6 கிரகனுடைய பயிற்சி அடித்து தூக்கி, சரிங்களா, இந்த பயிற்சியுடைய காலகட்டம் இந்த யோகத்தை அள்ளி தர இருக்கிறார். அப்போ எத்தனை கிரக பயிற்சினாலும் சரிதான். உங்களுக்கு இந்த ருச்ச யோகம்னு ஒன்று இருந்ததுன்னா இதை மீறி ஏதாவது உங்களுக்கு கெடுதல் பலன்கள் கொடுக்காதுங்க, நல்ல பலன்கள் நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. இந்த 2025 ஆண்டு புத்தாண்டு துளாராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் தர பார்க்க இருக்கிறோம். இந்த வருடம் உங்களது பொருளாதார நிலையுடன் சேர்த்து சமூக அந்தஸ்தும் ஏற்ற காணும் வகையில் தற்போதைய கோச்சார கிரகணிகள் இருக்குதுங்க. கோச்சார கிரகங்களை கணக்கிட்டு பார்க்கும்போது ஆயத்த ஆடைகள் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் ஈடுபட்டவர்கள் தங்கள் தொழிலை விரிவுபடுத்த முதலீடு செய்ய இருக்கீங்க. நீண்ட கால விவசாய பிரச்சனைகளுக்கு அரசாங்கத்திடமிருந்து நிதி மற்றும் தேவையான அனைத்து உதவிகளையும் பெற இருக்கீங்க, சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் மின் சாதனங்கள் விற்பனை செய்யும் தொழிலில் உள்ள லாபம் கூட இருக்குங்க. நீங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பருடன் இணக்கமான உறவை கண்டிருக்கலாம். திருமணத்தில் தடைகள் மற்றும் தாமதங்கள் எதிர்கொள்ள போகிறீங்க. பொருத்தமான துணையை கண்டுபிடித்து திருமணம் செய்து கொள்ள இருக்கீங்க. இந்த ஆண்டு நீங்கள் புதிய நண்பர்களை உருவாக்கலாம் மற்றும் உங்களுடைய சமூக வட்டத்தை விரிவுபடுத்த இருக்கீங்க. புதிய வாகனம் மற்றும் வீடு வாங்கும் யோகமும் உங்களுக்கு உண்டுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் பணிபுரிகளுக்கு வேலை நிமித்தமாக வெளியூர் செல்லும் வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. ஆராய்ச்சி தொடரும் மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவது மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி பணியிலும் நீங்கள் வெற்றி பெற இருக்கீங்க. இந்த ருச்சக யோகத்தால் ஏற்படக்கூடிய மாற்றம் உத்தியோகம் தொழில் எப்படி இருக்க போகிறது துளாராசி என்பவர்களுக்கு. இந்த ஆண்டை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் ஐடி துறையில் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் பொறியாளர்களுக்கு பதவி உயர்வு வர இருக்குதுங்க. தனியார் துறையில் உள்ள மேலாளர்கள் பதவி உயர்வு மற்றும் அதிகரித்த வண்ணம் இருக்குதுங்க. வருமானமும் உங்களுக்கு 2.5 காலம் வரைக்கும் நல்லா தெளிவாக இருக்குதுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு வருஷம் பிப்ரவரி மாதத்தில் பணியிடத்தில் உங்கள் திறமையான செயல்பாடுகள் உங்கள் மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படுவீங்க. சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகளும் கிடைக்க இருக்குதுங்க. தகவல் தொழில்நுட்ப துறையில் மென்பொருள் பொறியாளர் தங்கள் எதிர்கால திட்டங்களை தங்கள் மேல் அதிகாரியுடன் மார்ச் மாதத்தில் விவாதிக்கலாம். ஏப்ரல் மாதத்தில் அரசு வேலை பதவியில் இருப்பவர்கள் கூடுதல் பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குதுங்க. அது மட்டுமல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்பவர்கள் புதிய கிளைகளை தொடங்குவதன் மூலம் நல்ல உடைய தொழில் விரிவு செய்து வாய்ப்பு கிடைக்க இருக்குதுங்க. மென்பொருள் உருவாக்குநர்கள் வணிக நோக்கங்களுக்கு வெளிநாட்டினர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்த போகிறீங்க. எனவே உங்களுடைய குடும்பம் 2ஆம் இடம் தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல திருமணம் காதல் செய்திருந்த காலகட்டத்தில் துளாராசி என்பவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அள்ளித்தர இருக்கிறார். காதலிப்பவர்களும் திருமணமானவர்களுக்கும்
நல்லுறவு நல்லிணக்கத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உங்களுக்கு இருக்குதுங்க. ஜனவரி காதலிக்கிடையே உறவுகள் மேம்படும், நெருக்கம் அதிகரிக்கும். உங்கள் துணையிடம் சுற்றுலா தங்களுக்கு செல்ல இந்த காலகட்டம் உகந்தாக இருக்குதுங்க. பிப்ரவரி மாதத்தில் உங்கள் மனைவி மலை பிரதேசங்களுக்கு ஒரு இனிமையான பயணத்திற்கு அழைத்து செல்ல இருக்கீங்க. மார்ச் மாதத்தில் காதல்கள் ஏதேனும் மோதல்கள் இருந்தால் அவை தீர்க்கப்பட இருக்குதுங்க. இப்போ ஆன்மீக பயணம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. தங்களுடைய காதல்கள் தங்களுடைய புரிதலையும் நெருக்கத்தையும் மேம்படுத்தும் வகையில் இந்த குறுகிய பயணங்கள் மேற்கொள்ளலாம். நிதி நிலையை பொறுத்தவரையில் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு நீங்கள் இப்பொழுது வீட்டை பராமரிக்க அதிக செலவு செய்ய இருக்கீங்க. ஜனவரியில் தங்கள் நகை வியாபாரத்தில் இருப்பவர்கள் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிப்பதால் நல்ல லாபத்தை காண இருக்கீங்க. பிப்ரவரியில் பங்கு வர்த்தகர்கள் தங்கள் நிதி நிலை மற்றும் சமூக நிலையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அனுபவிக்க இருக்கீங்க. மார்ச் மாதத்தில் உணவு தொடர்பான வணிகங்கள், அலுவலக பராமரிப்பு கூடுதலாக செலவுகளை சந்திக்க நேரிட இருக்குங்க. ஏப்ரல் மாதத்தில் வாகனங்களை வாங்குவதற்கும் வாங்கிய கடனை நீங்கள் முழுமையாக திருப்பி செலுத்துவதற்கும் இது ஏற்ற காலமாக இருக்குதுங்க உங்களுக்கு. ஆனால் கூடுதல் வீட்டு பராமரிப்பு செலவுகளை சந்திக்க நேரிடும். மே மாதத்தில் நீங்கள் வாகன பராமரிப்புக்காக செய்யலாம். இது தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துவது இருக்குதுங்க. பாரம்பரிய வியாபாரிகள் ஜூன் மாதத்தில் புதிய முதலீடுகள் மூலம் வெற்றியை காண இருக்கீங்க. ஆலோசனை பணிகள் மூலம் கூடுதல் வருமானத்தை பெற இருக்கீங்க. இது நிதி மற்றும் சமூக அந்தஸ்தை அதிகரிக்க வழிவகுக்கும் மாதமாக இந்த ஆண்டு அவங்களுக்கு இருக்குதுங்க. ஜூலையில் சட்ட வல்லுநர்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்க. அடுத்தது பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் டிஎன்பிசி போன்ற படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கும் மாணவர்களுக்கு ஒளிமயமான எதிர்காலம் இருக்குதுங்க. படிப்பை முடித்தவுடன் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஜனவரி மாதத்தில் உயர்நிலைப் பள்ளி மாணவர்கள் பேச்சு போட்டியில் விருதுகளையும் வெல்லலாம். உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற வாய்ப்பு இருக்குதுங்க. இளங்கலை கணக்கியல் மாணவர்கள் நல்ல தரங்களை அடைய வாய்ப்பு இருக்குதுங்க. மருத்துவ முதுகலை படிப்புகளுக்கு அதாவது தயாரி வரக்கூடிய இந்த காலகட்டம் நல்லா இருக்குங்க. நுழைத்தேர்வு நல்லா இருக்குது. அதாவது போட்டித் தேர்வு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த காலம் படித்து வேலை வாங்குவதற்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க. ஆரோக்கியம் எப்படி இருக்க போது இந்த துளாராசி என்பதற்கு ஆரோக்கியத்தை பொறுத்தவரையும் பார்க்கும்போது உங்களுடைய இந்த புத்தாண்டை பொறுத்தவரை உங்கள் உடல்நிலை பொதுவாக நன்றாக இருப்பதாக தெரிந்தால் கூட இருப்பினும் காய்ச்சல், தலைவலி மற்றும் அஜீரண கோளாறு போன்ற பிரச்சனைகளால் அவதிப்பட போகிறீங்க. நீங்கள் ஜனவரி மாதத்தில் ஒற்றை தலைவலியும் அல்லது தொடர்புடைய விவாதிகளை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய காலகட்டம். உடல்நலம் கொஞ்சம் அக்கறை செலுத்துவது நல்லது. இவற்றில் இருந்து விரைவில் குணமடையலாம் இந்த காலகட்டங்க. ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் நோய் எதிர்ப்பு சக்தி இங்கே உங்களுக்கு கொடுக்க இருக்குதுங்க. பிப்ரவரி மாதத்தில் அதிக பணிகள் காரணமாக மன அழுத்தம் ஏற்பட இருக்குதுங்க. தியானம் மற்றும் சுவாச பயிற்சிகள் மூலம் நீங்கள் ஆறுதல் பெற இருக்கீங்க. மார்ச் மாதத்தில் சிறுநீர் தொற்று ஏற்படும் அபாயம் இருக்குதுங்க. ஆரோக்கியமான உணவை பராமரிப்பது மற்றும் போதுமான தண்ணீர் குடிப்பது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏப்ரல் மாதத்தில் நெஞ்சு எரிச்சல் மற்றும் செரிமான பிரச்சனைகள் நீங்கள் தீர்வு காண இருக்கீங்க. வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்வதன் மூலம் வெளியே சாப்பிட தவிர்ப்பதன் மூலமும் இதை தடுக்கலாங்க. வழக்கமான உடற்பயிற்சி ஆண்டு முழுவதும் உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். இப்போ என்ன நேர்களே, துளாராசி என்பது இந்த புத்தாண்டு பலன் தெரிஞ்சு விட்டீங்க. துளாராசியில் வரக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்கள் பார்க்குறோம். சித்திரை, சுவாதி, விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் அளித்தர இருக்கிறார் இந்த புத்தாண்டு. அதை பார்க்கும்போது முதல்ல நம்ம சித்திரை நட்சத்திரம் பார்க்குறோம். குடும்பளவு பேச்சு குறிப்பது மூலம் வாழ்க்கையில் மன நிம்மதி அடைய போகிறீங்க. புத்திர பாக்கியத்தை காத்து கொண்டிருப்ப இந்த காலகட்டம் குழந்தை பாக்கிய வரன் கிடைக்கப்பட்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க. குடும்பத்தில் கலகலப்பும் சலசலப்பும் உங்களுக்கு நிறைந்த வண்ணம் இருக்குதுங்க. அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு கடை தலைவலி, விபத்து போன்ற விபத்துகளால் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குங்க. உங்களுக்கு கொஞ்சம் வட்டி வாங்க செலவும் கொஞ்சம் பார்த்துருங்க, அது கொஞ்சம் தொந்தரவு காட்டும். அடுத்து மட்டும் உடல் உபாதைகள் ஏற்படும். வெளி உணவை உட்கொள்வது தவிர்த்து கொள்வது நல்லதுங்க இந்த காலகட்டம். அடுத்தது கடைசி நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பிறந்தவர்கள். இந்த காலகட்டம் விசாக நட்சத்திரம் பிறந்தவர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மாற்றத்தையும் குடும்பத்தில் ஏற்றத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம். என்ன நேர்களே, அதாவது துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் பலனை தெரிஞ்சு கொடுங்க. உங்களுடைய பரிகாரத்தை பொறுத்து பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி கோயிலுக்கு சென்று பசுனை தீபம் ஏற்றி வர தன நிலையில் ஏற்றம் உண்டாக இருக்குதுங்க. வெள்ளிக்கிழமை மாலை காமதேனு சிலைக்கு நெய்வேத்தியம் படைத்து பூஜைகள் செய்து வர உத்தியோகத்தில் ஏற்றம் உண்டாகும். மகாவிஷ்ணு கோவில் புதன்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல் வைத்து கோவிலுக்கு வருபவர்களுக்கு பிரசாதமாக கொடுத்து வர ஐஸ்வர்யங்கள் ஏற்பட இருக்குதுங்க. புதன்கிழமைகளில் வயதான ஏழைகளுக்கு வஸ்திர தானம் கொடுக்க முயற்சியிலும் தடை விலக இருக்குதுங்க. இப்போ உங்களுக்கு சாதகமான மாதங்கள் சொல்லக்கூடியது பிப்ரவரி மாதம், ஏப்ரல் மாதம், மே மாதம், ஜூன், ஆகஸ்ட், செப்டம்பர், டிசம்பர் ஆகிய மாதங்கள் சாதகமான நலங்கும். சாதகமற்ற நலங்கள் ஜனவரி, மார்ச், ஜூலை, அக்டோபர், நவம்பர் ஆகிய மாதங்கள் உங்களுக்கு சாதகமற்ற நலங்காக இருக்குது. தொடர்ந்து இணைந்தீர்கள். இதுவரைக்கும் பொறுமையாக கேட்டதுக்கு பண்ணுறீங்க. துளாராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய 3 நட்சத்திரம் ரொம்ப பொறுமையாக கேட்டீங்க. அது வரைக்கும் பண்ணுறீங்க. அடுத்தடுத்து நல்லது ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களிடம் உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கங்க.